எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் எடப்பாடியிலேருந்து ஜோதிட சரவணன் பேசுகிறேன். குருவே சரணம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்துங்க, செவ்வாய் ராகு சேர்க்கை. செவ்வாய் ராகுவால் ஏற்படும் ஒரு நல்ல சுப பலன்களை பற்றி பார்க்க போகிறேங்க. செவ்வாய் ராகுவால் சுப பலன் அதிகம் யாருக்கும் நடக்காதுங்க. மிக குறைந்த பேர்த்துக்கு தான் நடக்கும். ஏன்னா கிரக சேர்க்கை அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. இப்போது அந்த மாதிரி ஒரு 125% இருக்கவங்களுக்கு செவ்வாய் ராகுவால் ஏற்படக்கூடிய சுப பலனை பற்றி நம்ம இப்போ பார்க்குறோங்க. அப்படி செவ்வாய் ராகுவால் சுப பலன் நமக்கு ஏற்படணும்னா நமக்கு ராகு லக்னத்தில், அதாவது லக்ன சுப ஆதிபத்திய வீட்டில் இருக்கணுங்க. ராகு லக்னத்துக்கு சுபருடைய லக்னத்துக்கு திரிகோணம் கேந்திர பாவங்களில் இருக்கணுங்க. அது லக்ன சுபரோட வீடாக இருக்கணுங்க நம்மளுக்கு. அப்படி லக்ன சுபரோட வீட்டில் ராகு இருக்கும்போது நமக்கு செவ்வாய் ஒன்று நமக்கு செவ்வாய் யோகாதிபதியாக வரணும், இல்லைன்னா செவ்வாய் கர்ணநாதனாக வரணும் நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது தான் நமக்கு செவ்வாய் ராகுவால் சுப பலன் நடக்குங்க. அப்புறங்க பிறந்த கால ஜாதகத்தில் ராகுக்கு சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கணுங்க. கண்டிப்பாக இருக்கணுங்க. இயற்கை சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கணும். இல்லைன்னா நமக்கு செவ்வாய் ராகு சுப பலன் கிடைக்காதுங்க. அப்போ தான் செவ்வாய் ராகுக்கு சேர்ந்து இருக்கும்போது நமக்கு சுப பலன் கிடைக்கும். அதே மாதிரி கோச்சாரத்துலேயும் செவ்வாய் ராகு சேர்க்கும்போது அந்த பலன் அப்படியே நடக்கும். இப்போ சுப பலன் நடக்கிறதுக்கு சொல்கிறேங்க. இப்போது செவ்வாய் ராகுவால் ஏற்படக்கூடிய சுப பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பொருளாதாரத்தை சொல்லுவாங்க. பிறந்த கால ஜாதகத்தில் ராகுவோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது பொருளாதாரத்தை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட யார்கிட்டையாவது பணம் வாங்கியிருக்கீங்கன்னு வைங்க, ஒரு 10 லட்சம் 5 லட்சம் இப்படி ஏதாவது வாங்கியிருக்கீங்கன்னு வைங்க, ஒரு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு மார்க்கெட்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த பணத்தை அந்த இன்ட்ரெஸ்ட் போட்டு தரேன்னு சொல்லி ஒரு சரியான பேச்சுவார்த்தை இல்லாமல் பணத்தை வாங்கியிருக்கீங்கன்னு வைங்க, யாருக்கிட்டே இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது பணத்தை திருப்பி கொடுக்கும்போது நீங்கள் எப்பவும் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட பாதி இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாங்கின பணம் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் பாதி உங்களுக்கு லாபமாக முடியுங்க. இதுதான் செவ்வாய் ராகுடைய சுப பலன். புரியுதானுங்க? உதாரணத்துக்கு ஒரு ரூபா 1.5 ரூபா வட்டிக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு வைங்க, ஒரு 5 லட்சம் அல்லது 1 லட்சம் 2 லட்சம் இப்படி வாங்கியிருக்கீங்கன்னு வைங்க, அந்த 1.5 ரூபாங்கிறது 1 ரூபா இல்லைனா 80 பைசா, இப்போ இல்லைனா ஒரு 75 பைசா போட்டு கொடுத்தாலே போதுமானது. அந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்குறத அந்த கடைக்காரன் வாங்கிக்குவோம். இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்க, யாருக்கிட்ட வாங்கினீங்களோ அவங்ககிட்ட நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது மிக குறைந்த இன்ட்ரெஸ்ட்லேயே நீங்கள் கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம். இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை. அதே மாதிரி கோச்சாரத்துலேயும் செவ்வாய் ராகு சம்மந்தப்படணுங்க. அப்புறம் செவ்வாய் அந்தரமோ அல்லது ராகு அந்தரம் அல்லது ராகு சூட்சமோ இப்படி இருக்கணுங்க. செவ்வாய் ராகு தசாபுத்தியில் சம்மந்தப்படணும். கண்டிப்பாக அந்தரமாக இருக்கலாம் அல்லது சூட்சமாக இப்படி இருக்கணுங்க. அப்போ தான் அந்த பலன் கிடைக்கும். இத்தனை கண்டிஷன் இருக்குது இல்லைங்க. எடுத்ததுமே செவ்வாய் ராகு சுப பலன் கொடுக்கணும்னா அவ்வளோ இருக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் ராகுவோட இன்னொரு சுப பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள்கிட்ட முறையிடுவோம். அப்படி கடவுள்கிட்ட முறையிடும் போது அப்போ அந்த கடவுள் எப்போ கண்ணு திறந்து பார்க்கணும் ஒரு கணக்கு இருக்கு இல்லைங்களா. அப்போது இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கவங்களுக்கு கோச்சாரத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கும்போது அந்த கடவுள் கண்ணை திறந்து பார்ப்பார். உங்களுடைய ஈடுமுறைன்னு சொல்லுவாங்க, அது நிறைவேறுங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக செவ்வாய் ஜாதகத்தில் ஒன்று யோகாதிபதியாக இருக்கணும், கர்ணநாதனாக இருக்கணும். அதே மாதிரி ராகு இயக்க சுபகிரகங்களுடைய பார்வையில் இருக்கணும் ஜாதகத்தில். அதுவும் லக்ன சுபரோட வீட்டில் இருக்கணும் ராகு. இத்தனை கண்டிஷன் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம அந்த சுப பலனை அனுபவிக்க முடியும். அதனால தான் சொன்னேன், மிக குறைவான பேர்த்துக்கு தான் இந்த சுப பலன் கிடைக்கும் அப்படின்னு. செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கும்போது கன்ஃபார்மாக இது நடக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கும்போது இளைய சகோதரம் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குன்னா இருக்குங்க, அது இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி கோச்சாரத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை வரும்போது, அல்லப்போ ஒரு உதாரணத்துக்கு பிறந்த கால ஜாதகத்தில்
செவ்வாய் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு ராகு வரும்போது அந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். யாருக்கு பாதிக்கப்படும்? உறவினர், அண்ணன் தம்பி தங்கச்சி இப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு வரும். அது சந்தேகம் இல்லை. அதுக்கு என்ன வழின்னா நம்ம தான் அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு இந்த மாதிரி முருகன் கோயில், காளியை கோயில், ஏன்னா ராகுன்னா காளி, இவங்க கோயிலுக்கு போய் ஒரு வழிபாடு பண்ண சொன்னோம்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஏன்னா செவ்வாய் ராகுல அசுபமும் இருக்குங்க. இப்போ அந்த சுப பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், கடவுளுடைய அனுகிரகம் வந்து சேருது. ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? செவ்வாய் ராகு அனுகிரகம் எப்படி, ஒரு தீமை விலகுனாலே நன்மை நடக்குதுல்ல. தீமையை இப்போது நம்மளுக்கு ஒரு தீமை ஒன்று நடக்குது, அப்போ அந்த தீமைக்கு எப்போ தீர்ப்பு கிடைக்குதுன்னா இந்த செவ்வாய் ராகு கோச்சாரத்தில் சேரும்போது, ஜாதகத்தில் சேர்ந்துருக்குதுன்னா உங்களுக்கு அந்த கடவுள் வந்து உங்களுக்கு யார் பாதிப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு. 100% இது நடக்குங்க. செவ்வாய் ராகுவால் இருக்கக்கூடிய சுப பலன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி செவ்வாய் ராகு சேர்க்கையால் பொருளாதார முன்னேற்றமும் வருங்க. ஆனால் ராகுவோட சுக்கிரன் சம்மந்தப்படணும். அதே மாதிரி கோச்சாரத்தில் சுக்கிரனுக்கும் பிறந்த கால சுக்கிரனுக்கும் கனெக்ட் ஆகணும். அப்படி ஆகும்போது இந்த செவ்வாய் ராகு ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு தனப்பிராப்தி கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த செவ்வாய் ராகுவால் அசுப பலன் நிறைய சொல்கிறாங்க, சுப பலன் சொல்லுவோம் தான் சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா ஓரளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதை பற்றி விரிவாக சொல்கிறேங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கம்.